சின்ன சின்ன பிள்ளைங்களை பிடிங்க இப்போ. ஏன்னா அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாட்டை நம்ம நடத்தணும். உலகமே பாராட்டி கொண்டிருக்கிற இந்த மாநாடு. இந்த மாநாட்டை நான் நடத்தல, நீங்க நடத்துறீங்க. உங்களால் தான் அந்த மாநாடு வெற்றி பெற்றது. அவ்வளோ பெரிய மாநாடு. அதை முக்கியமா நான் சொல்றது மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அந்த தொகுதி நிர்வாகி, மாவட்ட வருவாய் மாவட்ட நிர்வாகி, அதற்கு கீழே நீங்க எல்லாமே வேகமா உணர்வோடு அர்ப்பணிப்போடு நீங்க பணியாற்றினீங்க. அந்த மாநாடு எப்படி வெற்றினா, ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம லட்சோப லட்சம் இளைஞர்கள் அங்கே கூடி அமைதியாக அங்கே இருந்து அமைதியாக வீட்டுக்கு சென்று அவ்வளோ எழுச்சியா உணர்ச்சியா சென்றார்கள். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இப்போ இந்த பிள்ளைங்களை போய் பிடிங்க. இன்னைக்கு மாநாடு முடிந்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறி இருக்கு. அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்க கிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தான். மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அவர் தான் எனக்கு வேணும்னு அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு போனீங்கன்னா அவங்களை அப்படியே பிடிச்சிட்டு வந்து அவன் நல்வழிப்படுத்தி, வரும் காலம் நம் காலம், மாற்று கருத்தை கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அதனால இதையெல்லாம் இந்த 3 திட்டங்களும் உடனடியாக செய்யுங்கள். நான் நம்ம பணியோர் அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இதுல அப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆப் சொல்லுவாங்க. இது 2 வருஷமா பண்ணிட்டேன். ஆனா அது வெளியிடுற சூழல் வரல எனக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயா பண்ணிட்டு போலாம். அந்த ஆப்ல அது என்னன்னா 2-way கம்யூனிகேஷன். கிளையில இருக்கிற கிளை செயலாளர் நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். பனையூர்ல எப்போனா வரலாம், யாரோனா வரலாம், அது வேற. ஆனா அங்க இருந்து செய்திகள் சொல்லலாம், இங்க இருந்து செய்தி போவோம், பரிமாற்றங்கள். அங்க கிளையில பிரச்சனை, அந்த ஒன்றியத்துல பிரச்சனை, நகரத்துல ஏதாவது பொது பிரச்சனை, கட்சி பிரச்சனை, ரெண்டுமே நேரடியாக கொண்டு வரலாம். அது தினம் இவ்வளவு ஆளுகள்லாம் போட்டு அதை பார்த்து பராமரித்து அதுக்கு விடை தீர்வு எல்லாமே அந்த ஆப் மூலமா நம்ம பண்ண போறோம். ஆனா முதல்ல இதுல கொடுத்துடுங்க. சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த கார்டு கொடுக்குறீங்க, டிஜிட்டலா பண்ணிடுங்களேன், ஆன்லைன்ல பண்ணுங்களேன், அப்படிலாம் பண்ணுங்களேன் கேட்டாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் இப்ப வேண்டாம். ஏன்னா முதல்ல என்னன்னா நேரடியா தம்பியோ என் தங்கையோ நேரடியா போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதுல பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ல அதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஜிட்டலா பண்ணிக்கலாம். அதை நீங்க செய்யணும், வேகமா இல்ல செய்யுங்க. அதனால அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன், பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு.
நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன் நானு. ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா நான் என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி சரி தொண்டனா என்னன்னா உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம் மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்ப வேற, அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் அதான் அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கூட சிவா, நீதான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலர். நீதான் இது உன்னை யாராலும் மாத்த முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாத்த முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரா நீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம், ஒரு வருஷம்தான் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம்.